ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, நல்ல சாஃப்டான இட்லி, கிறிஸ்பியான தோசை கூட வச்சு சாப்பிட செம்ம காம்பினேஷனான 2 சட்னி ரெசிபிஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க. இப்போ தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு 3 அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா காரம் அதிகமாகவே இருக்குங்க. பூண்டு பல் 3 அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சட்னிக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் 2 கேஷ்நட்ஸ் சேர்த்துக்கலாங்க. கேஷ்நட் சேர்க்கும் போது நம்மளுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ அரைச்ச சட்னியை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாங்க. ஜாரில் 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதையும் அலசி நம்ம சேர்த்துக்கலாம் சட்னியோடு. இப்போ சட்னியை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இந்த சட்னிக்கு சூப்பரான ஒரு தாளிப்பு சேர்த்திடலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை, 1 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். சட்னியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, நல்ல சாஃப்டான இட்லி தோசைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. இனி நம்ம கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கார சட்னி செய்கிறதுக்கு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. இதில் 4 அளவுக்கு பெரிய வெங்காயமாக சேர்த்துருக்கேங்க. நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி கார சட்னிக்கு எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. வெங்காயம் எடுத்த அதே அளவுலேயே 4 நல்லா பழமான தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பழமாக இருந்தால் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த தக்காளியையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. தக்காளி கூடவே 7 அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. 5 அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் மிளகாய் 5 அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. சட்னிக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திட வேணாங்க. இன்றைக்கி நான் காஷ்மீர் மிளகாத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் ஆப்ஷனல் தாங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானது. பாருங்கள், இந்த அளவுக்கு சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த சட்னியை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கு வாணலியில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க. சட்னி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. சட்னி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். பார்க்கவே கார சட்னி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இன்றைக்கி நான் இட்லி கூட தாங்க தேங்காய் சட்னியும் கார சட்னியும் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நல்ல சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க இட்லி தோசைக்கு. நீங்களும் இந்த 2 சட்னி ரெசிபீஸையும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.